2024 டிஎன்பிஎஸ்சியில் நடந்த ஒரு கொஷின் பேப்பர். தமிழ் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஊர் பெயர்களின் மறுவுவை எழுதுக. இதில் 3 கொஷின் கொடுத்துருக்காங்க. நாம் இதே மாதிரி பின்னாடி பார்த்த ஒரு கொஷின் பேப்பர்லையும் கேட்டிருக்காங்க, அதையும் சேர்த்து பார்த்துடலாம். ஊர் பெயர்களின் மறுவுவை எழுதுக. உதகை மண்டலம் உதகை. ஊர் பெயர்களின் மறுவுவை எழுதுக. வண்ணாரப்பேட்டை வண்ணை. நாகப்பட்டினம் நாகை. இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க ஒரு கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷின் பாருங்கள். மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஊர் பெயர்களின் மறுவுவை பொருந்தா இணையை கண்டறிக. புதுச்சேரி புதுவை. புதுக்கோட்டைனா புதுகை புதுகை. ஓகே, புதுக்கோட்டைனா புதுகை. கும்பகோணம் குடந்தை. நாகப்பட்டினம் நாகை. ஓகே, நாம் இன்றைக்கி ஒரு எக்ஸ்ட்ரா கொஷின் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? இப்போது மறுபடியும் பேக் டு த கொஷின். ஓகே, இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ஒரு 3 கொஷின் தான். அதுக்குள்ளே நம்ம டயர்டாகக்கூடாது. கண்டிப்பாக 50 கொஷின்ஸும் ஃபுல்லாக நம்ம பார்க்குறோம். ஓகே, கலைச்சொல் அறிக. தீசிஸ் ஆய்வேடு. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சினிமா திரைப்படம். இந்த வேலையை செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் என்று கூறுவது ஏவல் விடை. விடை வகைகள். கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறுதல் சுட்டு விடை. ஓகே, அடுத்த கொஷின். விடை வகைகள். கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுவது நேர்விடை. இப்போது இதுக்கு முன்னாடி ஒரு கொஷினில் பார்த்தோம், இப்பக்கத்தில் உள்ளது இப்பக்கம் அந்த மாதிரி சுட்டி காட்டுறதுனால சுட்டு விடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன்னு சொல்லுவது நேர்விடை. போக மாட்டேன் மாட்டேன்னு சொல்கிறது மறைவிடை. ஓகே, நீயே செல் அப்படின்னு சொல்கிறது ஏவல் விடை. ஓகேங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். அலுவல் சார்ந்த சொற்கள் கலைச்சொற்கள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு. கலைச்சொல்லின் பொருளறிந்து விடையை எழுதுக. கல்ச்சுரல் அகாடமி பண்பாட்டுக் கழகம். பின்வரும் கலைச்சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை கண்டறிந்து எழுதுக. டிக்கெட் இன்ஸ்பெக்டர். பயணச்சீட்டு ஆய்வர். ஓகே, இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு கொஷின் பேப்பர்லேயும் நான் போட்டிருக்கேன், ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க இப்போ பார்த்துருங்க. இந்த கலைச்சொல் பற்றி இதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் பேப்பரில் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? இந்த கொஷின் பேப்பர் பாருங்கள். கண்ணியம்னா டிக்னிட்டி. வாய்மைனா சின்சியாரிட்டி. உபதேசம்னா ப்ரீச்சிங். டாக்ட்ரின். கொள்கைனா டாக்ட்ரின். ஓகே, 3 4 2 1. அப்போ ஆப்ஷன் பி. ஓகேவா? இதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா கொஷின் தான். இன்னொரு கொஷின் பார்க்கலாம். கலை சொல்லை எறிதல். டொர்னடோனா சூறாவளி. ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு கொஷினில் பார்க்கலாம். இது இன்னொரு கொஷின். மீடியானா ஊடகம். சைடு எஃபெக்ட்னா பக்க விளைவு. இன்ஸ்கிரிப்ஷன்னா பொறிப்பு. ஓகே, இப்போது நார்மலாக பார்க்குற நம்ம கொஷினுக்கு போயிடலாம். என்னடா சும்மா பழைய கொஷினுக்கு போயிட்டு வராங்கன்னு நினைக்க வேணாம். இது எல்லாமே நமக்கு ரிவிஷன். இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் தான் நான் ரிவைஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, அடுத்த கொஷின். பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும். எளிதில் பொருள் விளங்கும் இத்தொடர் உணர்த்தும் பொருளுக்கு ஏற்ற ஓமை தொடரை தேர்க. எளிதில் விளங்குவது, அதாவது உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவாக தெரிகிறது, அதுதான் எளிதில் பொருள் விளங்கும்னு சொல்கிறதும் அதுதான். ஓகேங்களா? இப்போ மடை திறந்த வெள்ளம் போலம்னா என்ன? மிகுதியாக வருவது. ஓகே, அடுத்து பசுமரத்து ஆணி போல. பசுமரத்து ஆணி போல அப்படின்னா என்னது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பார்ப்போம். பசுமரத்து ஆணி போல. 1 2 3 4 5. பசுமரத்து ஆணி போலனா மனதில் தெளிவாக பதிகிறது. ஓகேங்களா? அடுத்து விழலுக்கு இறைத்த நீர் போல. வீணாகுவது. சாரி விழலுக்கு இறைத்த நீர் போலன்னா பயனற்ற நிகழ்வு, பயனற்ற ஒரு செயல். ஓகேங்களா? பயனற்ற செயல். விழலுக்கு இறைத்த நீர் போலனா பயனற்ற செயல். ஓகேவா? இப்போ அடுத்த கொஷின் பார்க்கலாம். காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல உவமையால் அறியப்படும் பொருளினை தேர்க. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போலனா தற்செயல் நிகழ்வு. தற்செயல் நிகழ்வு. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல தற்செயல் நிகழ்வு. கொடிகட்டி பறத்தல் என்னும் உவமை கூறும் பொருளை கண்டறிக.
கொடிகட்டி பறத்தல் அப்படின்னா புகழ்பெற்று விளங்குதல். ஓகேங்களா? இப்போது இன்னொரு கொஷின் உங்களுக்கு சொல்கிறேன், அது ஞாபகம் இருக்கான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களுக்கு இது ஞாபகம் இருக்கும் கண்டிப்பாக. ஓகேங்களா? இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், யானை புக்க புலம் போல, இதுக்கான பொருள் என்னப்பா? யானை புக்க புலம் போல, இதுக்கான பொருள் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த உவமை கூறும் பொருள். உங்களுக்கு 5 செகண்ட்ஸ் தான் டைம். 1 2 3 4 and 5. யானை புக்க புலம் போலான்னா வீணாக்குவது. ஓகே, அடுத்த கொஷினுக்கு போகலாம். எவ்வகை வினா? பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். வித்து பித்துன்னு வந்துச்சுனாவே பிறவினை. ஓகே, அடுத்த கொஷின். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல்? தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். எவ்வகை வாக்கியம்? பிறவினை. ஓகேவா? அடுத்த கொஷின். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக? பூக்களை பறிக்காதீர், கட்டளை தொடர். இதுதான் கரெக்டானது. மீதி ஆப்ஷனை பார்ப்போம் பாருங்கள். உள்ளே பேசி கொண்டு இருப்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு வந்துச்சுனாவே என்னது? வினா தொடர். ஓகேங்களா? அடுத்து, எவ்வளவு உயரமான மரம்? அதை ஆச்சரியமாக சொல்கிறாங்க, அப்போ அது ஒரு உணர்ச்சி தொடர். ஓகே, எவ்வளவு உயரமான மரம்ங்கிறது உணர்ச்சி தொடர். இது நாற்காலி, அவன் மாணவன், இது பெயர் பயனிலை தொடர். ஓகேங்களா? அந்த கொஷின்குள்ளே டிப்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து, விடைக்கேற்ற வினா அமைக்க. பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது? இதுதான் விடைக்கேற்ற வினா. ஓகே, இப்போ வெற்றிடங்கிற உடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. தாவோ தேஜிங் அப்படின்னு சொல்லிட்டு 9th தமிழில் இயல் 8ல் கொடுத்துருக்காங்க. லாவோட்ஸு இருக்கார், அது எழுதினவர் லாவோட்ஸு. ஓகேங்களா? அந்த லாவோட்ஸு ஒரு சிந்தனை பிரிவை சார்ந்தவர்னு கொடுத்துருப்பாங்க. அது எந்த சிந்தனை பிரிவுன்னு யோசிச்சு பாருங்கள். ஆர் யூ கேன் கமெண்ட், நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். ஓகேவா? உங்களுக்கு 5 செகண்ட்ஸ் டைம். 1 2 3 4 5. உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சா? இல்லைனாலும் பரவாயில்ல, இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். லாவோட்ஸு ஓகேங்களா? லாவோட்ஸு தாவோவியம்ங்கிற ஒரு பிரிவை சார்ந்தவர். தாவோவியம். ஓகேங்களா? இந்த மாதிரி நான் நடுவில் கொஷின் கேட்குறது உங்களுக்கு ஒரு ரிவிஷனாக அமையும். அதுக்காக தான் நான் கேட்குறேன். ஓகேங்களா? இன்னும் சும்மா வேறு டாபிக் போயிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி கோவப்படக்கூடாது. ஓகே, பார்க்கலாம். அடுத்த கொஷின். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனி இடம் உண்டு. தமிழர் பண்பாட்டில் எதற்கு தனி இடம் உண்டு? இதுதான் கரெக்டான ஆப்ஷன். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர் உடுமலை நாராயணகவி. யார் பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர் அப்படிங்கிறது தான் கரெக்டான வினா. ஓகேங்களா? அடுத்து, இந்த பகுத்தறிவு கவிராயர் இருக்கார் இல்லையா, அவருடைய நூல்கள் நிறைய கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு 2 நூல் இப்போ உங்களுக்கு ஞாபகம் வருதா அப்படிங்கிறத நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். 2 ரூல் போதும். ஞாபகம் வந்துருச்சா? ஈஸியாக இருக்கும். கொய்யா கனி கனிச்சாறு. ஓகேங்களா? அடுத்த கொஷின். இது கரெக்டாங்கிறது நீங்கள் கீழே எனக்கு கமெண்ட் பண்ணணும். இது கரெக்டாக, இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு எனக்கு சொல்லணும். ஓகே, அடுத்த கொஷின். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பணிந்து பணித்து. பணிந்துனா பணிவுடன் நடத்தல், பணித்துனா கட்டளை இடுதல். ஓகே, அடுத்த கொஷின். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. பகைவரை பரணி வென்றதை இலக்கியம் பாடுவது. பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். நல்லவர் என்னும் பெயர் நாம் என்ன செய்யலாம்? ஓகே, நல்லவர் என்னும் பெயர் பெற நாம் என்ன செய்யலாம்? இதுதான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்து, சொற்களை ஒழுங்குபடுத்துக. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். ஓகே, அகரவரிசைப்படுத்துக. தவில், படகம், பிடில், பேரியாழ். அடுத்த கொஷின். பின்வரும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக. தேவை, ஐயம், சிறப்பு தமிழ்நாடு. ஐயம், கண்ணன், சிறப்பு தமிழ்நாடு. இதுதான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்ததும் அகரவரிசைப்படுத்துக. கணப்பறை, தவில், நாகசுரம், படகம், மகுடி. அடுத்த கொஷின். வேர்ச்சொல்லின் வினைமுற்றை காண்க. வேர்ச்சொல்லோட வினைமுற்று. பாடி, பாடினால். ஓகேங்களா? அடுத்து, வினைமுற்று. கீழ்கண்டவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல். ஏவல் வினைமுற்று ஓடு.
செல்க, வாழ்க, வாழிய இது எல்லாமே நமக்கு வியங்கோள் வினைமுற்று. வியங்கோள் வினைமுற்று. வியங்கோள்னாவே நமக்கு கடைசியாக என்ன வரும்னு சொல்லியிருக்காங்க, கா, இ, இய வரணும். ஓகேங்களா? அடுத்த கொஷின். விளைவது வேர் சொல்லை தருக, விளை. வருக வேர் சொல்லை தருக, வா. அறியேன் வேர் சொல்லை தருக, அறி. ஓகே, இதுக்கு முன்னாடி நீ பார்த்த கொஷின் பேப்பர்லேயும் நான் அந்த கொஷின் கேட்டேன். இதுக்கான வேர் சொல்ல சொல்லுங்கப்பா. வாருங்கள். ஓகே, வாருங்களுக்கான வேர் சொல் சொல்லுங்கள் பார்ப்போம். வாருங்கள்னாலும் வாங்கிறது தான் வேர் சொல். ஓகே, அடுத்த கொஷினுக்கு போகலாம். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொத்து, தாறு, கதிர், சீப்பு இது எல்லாமே குலை வகை. ஓகே, இப்போ இன்னொன்று நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு என்ன வகைன்னு சொல்லணும் நீங்கள். ஓகே, கொத்து, தாறு, அதுக்கப்புறம் கதிர். ஓகேவா? கொத்து, தாறு, கதிர் இதெல்லாம் என்ன வகை சொல்லுங்கள் பார்ப்போம். ஓகே, 5 செகண்ட்ஸ் டைம். 5. ஓகே, உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சா? இல்லைனாலும் பரவாயில்ல, வாங்க தெரிஞ்சுக்கலாம். கொத்து, தாறு, கதிர் இது எல்லாமே குலை வகை தான். ஓகேவா? அதே கொஷினை தான் நான் மறுபடியும் கேட்டேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறதுக்காக. ஓகே, வேறு கொஷின்னு நினைக்க வேணாம். என்னடா மறுபடியும் கேட்குறாங்கன்னு நினைக்க வேணாம். இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? அடுத்து, ஒரு பொருள் பல சொற்கள் அறிதல். மலை, குகை, பிலம், முலை. ஓகே, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. வாழை. இந்த வாழைனா மீன், இந்த வாழைனா மரம். ஓகே, இந்த வாழைனா என்னப்பா? வாழை. இந்த வாழைனா பெண். ஓகேங்களா? அடுத்த கொஷின். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். சிரம் என்பதன் பொருள் தலை. ஓகே, சிரம் என்பதன் பொருள் தலை. கரம், சிரம், புறம் நீட்டாதீர்கள்னு நம்ம பஸ்ஸில் பார்த்துருப்போம். ஓகேங்களா? சிரம்னா தலை, கரம்னா என்னது? கை. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடுக. கிண்ணம்னா சிறு பாத்திரம், கிண்ணம்னா துன்பம். கிரெடிட் கார்டு இணையான தமிழ்ச்சொல் கடன் அட்டை. அடுத்து, டிஜிட்டல் இணையான தமிழ்ச்சொல் மின்னணு மையம். அடுத்த கொஷின். வலுவு சொற்களை நீக்குதல். பிழையற்ற தொடரை தேர்க. செலியன், வந்தான் இதுதான் பிழையற்ற தொடர். ஓகேங்களா? இப்போது அடுத்த ஆப்ஷனை பார்க்கலாமா? செலியன் வரும்னு சொல்லக்கூடாது, வந்தார்கள்னு சொல்லக்கூடாது, வந்ததுன்னு சொல்லக்கூடாது. வரும், வந்தது அதெல்லாம் அக்ரிங்கைக்கு சொல்கிறது. வந்தார்கள்ங்கிறது இப்போ நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவங்க வராங்க அப்படின்னு சொல்லலாம். இது வந்தான்ங்கிறது தான் கரெக்டு. சந்தி பிழை நீக்கி எழுதுக. தமிழுக்கு முத்தமிழ் என்று சிறப்பு பெயரும் உண்டு. ஓகே, அப்போ ஆப்ஷன் பி. அடுத்தது, சரியான மரபு சொல்லை இணைக்க. கமுகு, பாக்கு, கூந்தல். இலக்கண வகைகள். பொருந்தாத சொல்லை கண்டறிதல். எழுத்து, சொல், அணி. தொடை தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. ஓகேங்களா? இதெல்லாம் தான் ஒரு வகை. பொருந்தா சொல்லை கண்டறிக. பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து இது எல்லாமே பாருங்கள். பத்து, பாட்டு, பாக்கு இது எல்லாமே வன்தொடர் குற்றியலுகரம். பஞ்சுங்கிறது மென் தொடர் குற்றியலகரம். ஓகேவா? அடுத்து, பொருந்தா சொல்லை கண்டறிக. புனை, மிதவை, நீகான், தெப்பம். நீகான்கிறது என்னது? கப்பலை ஓட்டுபவனை தான் நீகான்னு சொல்லுவோம். மீதி எல்லாமே அந்த கப்பலை குறிக்குது. ஸோ நீகான் தான் பொருந்தா சொல். ஐயம் என்னும் சொல்லுக்குரிய எதிர்சொல் தெளிவு. எதிர்சொல்லை எடுத்தெழுதுதல். ஊக்கம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் சோர்வு. ஓகேங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். எதிர்ச்சொல்லை தருக. எளிது, அரிது. ஓகே, இப்போ மறுபடியும் கொஷினுக்கான டைம். படுகர் அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சொல் என்னப்பா? படுகர். அதே 5 செகண்ட்ஸ் டைம். 1 2 3 4 5. படுகர் அப்படின்னா பள்ளம். படுகர்னா பள்ளம். இது வந்து எதிர்ச்சொல். படுகர் அப்படின்னா மேடுன்னு அர்த்தம். அதனுடைய எதிர்ச்சொல் பள்ளம். பூட்டுங்கதவுகள் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. பூட்டும் ப்ளஸ் கதவுகள். பூட்டும் ப்ளஸ் கதவுகள். வானம் ப்ளஸ் அறிந்த என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வானம் அறிந்த. ஓகே, 50 கொஷின்ஸ் முடிச்சிட்டோம். அப்பாடா,
வீடியோ பெருசாக இருக்குன்னு கூட ஓடிடக்கூடாது. இந்த வீடியோவை கட் பண்ணிவிட்டு எல்லோரும் கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நமக்கு வந்து அதெல்லாம் ரிவைஸ் பண்ணுறது தான். இந்த கொஷின் பேப்பர் எல்லாமே நம்ம ரிவைஸ் பண்ணுறதுக்காக பார்க்குறது தான். ஓகேங்களா? இப்போ ஒரு 3 கொஷின்ஸ் மட்டும் நான் கேட்குறேன். உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் வருதான்னு யோசிச்சு பாருங்கள். இல்லைனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் ஒரு நோட்டில் கூட சும்மா நோட்டில் ஒரு சின்ன பேப்பரில் எழுதி பார்க்கணும். அப்போ தான் நமக்கு வந்து இது ஞாபகம் இருக்கும். ஓகேவா? எல்லாமே எழுதி பார்க்கணுன்னு இல்லை. நமக்கு எது மறக்குதோ அது சும்மா ஒரு டைம் எழுதினோம்னா போதும். அது நமக்கு ஈஸியாக ஞாபகத்தில் வந்துடும். ஓகேங்களா? இப்போ ஒரு 3 கொஷினுக்கும் 5 செகண்ட்ஸ் தான். வீடியோ கட் பண்ணிவிட்டு ஓடக்கூடாது. நான் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதெல்லாமே பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஓகேவா? நான் ஒரு 3 கொஷின்ஸ் சொல்லுவேன். அது எல்லாமே உங்களுக்கு மைண்டில் இருக்காங்கிறது நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஓகேவா? லெட்ஸ் ஸ்டார்ட். ரெடியா? ஓகே. ஓகே. டிக்கெட் இன்ஸ்பெக்டர் இதுக்கான தமிழ் சொல் சொல்லுங்கள் பார்ப்போம். 5 செகண்ட்ஸ் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 1 2 3 4 5. ஓகே. ஞாபகம் வந்துடுச்சா? ஞாபகத்தில் இருக்கா? ஓகே. இப்போ ஆன்சரை பார்க்கலாம் வாங்க. டிக்கெட் இன்ஸ்பெக்டர், பயணச்சீட்டு ஆய்வர். ஓகே. உடனே வீடியோ கட் பண்ணக்கூடாது. இன்னும் ஒரு 2 கொஷின் தான். ஓகே. நெக்ஸ்ட் கொஷினுக்கு ரெடியா? லாவோ ட்சு அவர் வந்து எந்த சிந்தனை பிரிவை சார்ந்தவர்ப்பா? லாவோ ட்சு எந்த சிந்தனை பிரிவை சார்ந்தவர்? இது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டாக நான் சொன்னேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். அதே 5 செகண்ட்ஸ் டைம். 1 2 3 4 5. ஓகே. ஞாபகம் வந்துடுச்சா? ஓகே. லாவோ ட்சுங்கிறவர் தாவோவியம் அப்படிங்கிற சின்னப்பிரிவை சார்ந்தவர். தாவோவியம். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. ஓகே. அடுத்த கொஷின். ஓகேவா? தன் மகனை நன்றாக படிக்க வைத்தார். இது எந்த வினை? தன் மகனை நன்றாக படிக்க வைத்தார். இது எவ்வகை வினை? மறுபடியும் சொல்கிறேன். தன் மகனை நன்றாக படிக்க வைத்தார். எவ்வகை வினை? 5 செகண்ட்ஸ். 1 2 3 4 5. ஓகே. ஞாபகம் வந்துடுச்சா? ஓகே. தன் மகனை நன்றாக படிக்க வைத்தாருங்கிறது பிறவினை. ஓகேங்களா? இன்னொரு பாயிண்ட் வந்து சொன்னோம். இதுக்கு முன்னாடி இருக்க கொஷின்லேயே தான். பள்ளி புத்தகங்கள் பருவித்தார் அப்படிங்கிறது பிறவினை. ஓகேங்களா? ஓகே. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.